ஆவியானவர் நீங்க பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகோதரியோட கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமது கரத்தினால மூடி ஆண்டவரே நீங்க வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாம் விலகட்டும் உங்க நாமம் ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள முழுபலத்தோடு மனிதனை நாங்கள் அன்பு கூற ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சிலுவை தியான கூட்டத்திலே ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க அனுகிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்த்தி போடுவீராகப்பா. உங்க நாமம் ஆண்டவரை மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கின்ற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாளில் அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாக அவர் சமூகத்தில் வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு 1.5 மணி நேரம் தான் இங்கே நம்ம இருக்க போகிறோம். இந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம ஏக சிந்தையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போம். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை குறித்து ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை செலுத்துவோம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதரப்பா ஆண்டவரே. நீர் பரலோகத்தில் ஆண்டவரப்பா ஆவியானவரே நம்முடைய தேவ தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் உம்மை போற்றி உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவர் இந்த பூலோகத்தில் ஆவியானவரே இப்போ மனிதர்களாக எங்களுடைய துதிகளின் மத்தியிலே ஆண்டவரே நீர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவர். இந்த நாளில் அப்பா ஆவியானவரே அப்பா ஆண்டவரே ஒளியான சேற்று ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நீங்கள் தேடி வந்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற பசுத்த ரத்தத்தை கொடுத்து ஆண்டவரப்பா ஆண்டவர் இந்த பசுத்த ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையில சிந்தி ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீரே ஆண்டவரப்பா. உடைய ரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை கழுவி ஆண்டவரே உடைய பிள்ளையா நீங்க மாற்றினீங்களே ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்தினீங்களே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை தவிர வேற ஒன்றுமே எங்களால் செலுத்த இயலாது தகப்பனே. ஆண்டவரே இந்த சாயங்கால வேலையில வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே இப்போ ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சிந்தின அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குற்றமில்லாத ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரப்பா நம்முடைய நீதிமானுடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. தேவனுடைய சுய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது பாராட்டின அன்புக்காக நன்றி அப்பா. நண்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேலையில வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த பாத படியில ஆண்டவரே அமர்ந்து ஆண்டவரே அந்த அன்பை நாங்கள் நினைத்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்பு மேலானதப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரப்பா எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரப்பா தாயின் அன்பை காட்டிலும் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் ஆண்டவரப்பா மனைவியுடைய அன்பை காட்டிலும் ஆண்டவரே பெற்றோர்களுடைய அன்பை காட்டிலும் ஆண்டவரப்பா நீர் பாராட்டின அன்பு நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மேலானது சுவாமி. அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசித்துட்டு அடுத்த பாடலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அறை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக தான் நம்மளை என்ன பண்ணாரு? நம்முடைய பாவங்கள் அறை நம்மளை கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதான ஒரு அன்பு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த வேளையில இந்த பாடலை பாடு. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையில எனக்காய் ரத்தம் சிந்து கழுவினீர் குற்றம் நீங்க. ஹல்லேலூயா. நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உலகத்திலிருந்து, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த ஒரு நன்றியோட இருதயத்தோடு இந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கரங்கள் தட்டி பாடலாம். இரத்தத்தால்
பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக திருத்திடம் பார்க்கின்றி கரைபடாத மகனாக நிறுத்திடம் பார்க்கின்றேன் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி அழுவேனே குற்றம் நீங்க மாம்சமான திரை என்று மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே மேனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி சுத்தம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது எப்படிப்பட்டதான ஒரு ரத்தம் தெரியுமா? அது வெளியேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. பைபிள்ல அந்த ரத்தத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு இந்த இரண்டாவது கவி ரத்தத்தால் பிதாவோடு
ஒப்புரவாக்கி மகிழ செய்து கரைபடாத மகனாக மகளாக நிறுத்தி தினம் நம்மளை அவர் என்ன பண்றாரு, அவர் பார்க்கிறார். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற நம்ம ஒரு ஆள் ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க செஞ்ச குற்றம் தான் நமக்கு என்ன ஆகும், ஞாபகம் வரும். நம்மளை மன்னிச்சாலும் நம்ம அவங்கள மன்னிச்சாலுமே என்ன ஆகும்னா அந்த குற்றம் நமக்கு என்ன ஆகும், அவங்க முன்னாடி இந்த குற்றம் இந்த தப்பு நமக்கு செஞ்சாங்க, இந்த குற்றம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஞாபகம் தான் நமக்கு வரும் அவங்கள பார்க்கும்பொழுது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு, நம்மளோட குற்றங்கள் இல்லாதபடிக்கு கரைபடாத மகனாக மகளாக அவர் என்ன பண்றார், நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தம், அந்த புதிய உடன்படிக்கை ரத்தம். ஒரு சில காரியங்களை சொல்றேன். அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டதான ஒரு ரத்தம் சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 26:28 புது உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 27:4 அது குற்றமில்லாத ஒரு ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 27:24 நீதிமானுடைய ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 20:28 தேவனுடைய சுய ரத்தம் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிதாவுடைய சுய ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:20 அது சமாதானத்தை உண்டாக்குகின்றதான ஒரு ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, யோவான் 6:55 அது மெய்யான பானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. திருவிருந்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பானம் என்னது? அவருடைய பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. மெய்யான பானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 1:20 மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒப்புரவாக்கும் ரத்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுருல 1:19 குற்றமில்லாத மாசற்ற ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:12 பரிசுத்தம் செய்யும், நம்மளை பரிசுத்தம் செய்கின்றதான ஒரு ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரத்தத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும், ஹல்லேலூயா, அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ரத்தத்தை சிந்தினார். ஏன் தெரியுமா? யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றதான அந்த ரத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையில ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்து கரைபடாத மகனாக கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் நம்மளை பார்க்கிறார். இந்த கவியை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி அடுத்த பாடலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நினைத்து அந்த பரலோக தேவன் நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் இறங்கி வந்து ஹல்லேலூயா அந்த கல்வாரி சிலுவையில அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார் அல்லவா. ஹல்லேலூயா அந்த சிலுவை பாடுகளை நினைத்து நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையில அவர் அடிக்கப்பட்டார் அல்லவா. ஹல்லேலூயா அந்த அன்பை நினைத்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அந்த சிலுவை பாடுகளை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ள இதயத்தோடு நன்றிகளை செலுத்துவோமா. கொஞ்ச நேரம் எழுமணி இப்போ எல்லாரும் எழுமணி இன்னொரு 10 நிமிஷத்துல ஆறு நம்ம முடிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எழுமணி ஆண்டவருடைய நாமத்தை அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக அந்த சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தை நினைத்து ஹல்லேலூயா ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு நம்ம நன்றிகளை செலுத்துவோமா. பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த வேலையில நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா அந்த பாரமான சிலுவையை நாம சுமக்க வேண்டிய அந்த சிலுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கூர்மையான ஆணி நம்முடைய கரங்களில் நம்முடைய கால்களில் அடிக்கப்பட வேண்டிய ஆணி நம்முடைய செய்கைக்கு தக்கதாய் நம்முடைய கரங்களில் அடிக்கப்பட வேண்டிய ஆணி அவர்கள் கரங்களில் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத பாதைகளில் பாவமான வழிகளில் நடந்த நம்முடைய பாதங்களில் அடிக்கப்பட வேண்டிய ஆணிகள் அவருடைய பாதத்தில் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா அந்த அன்பை நினைத்து ஹல்லேலூயா ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நம்ம பாப்பா ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய கரங்களிலே ஆண்டவரே நான் செய்த பாவத்துக்கு தக்கதாய் ஆண்டவரே என்னுடைய கரங்களில் அடிக்கப்பட வேண்டிய ஆணிகள் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் அடிக்கப்பட்டதே சுவாமி. ஆண்டவருடைய அசுத்தமான சிந்தை நிமித்தமாய் ஆண்டவரேப்பா என்னுடைய சிரசிலே சூடப்பட வேண்டிய ஆண்டவரே முள்முடி ஆண்டவரேப்பா உம்முடைய சிரசில நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே சுவாமி. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த ரத்தம் அந்த பரிசுத்த ரத்தம் நமக்காக அந்த கடைசி சொட்டு வரையிலும் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தினார் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கண்களை நம்ம நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது அந்த கண்களை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது ஹல்லேலூயா அந்த கண்கள் ஹல்லேலூயா குளமாகி போனது. ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு ஹல்லேலூயா நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி ஹல்லேலூயா நம்முடைய கரங்களிலே கால்களிலே கடாவப்பட வேண்டிய ஆணிகள் அவருடைய கரங்களிலே கால்கள் அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த இந்த சாயங்கால வேளையில் அவர் சமூகத்தில் வந்துட்டு நாம் அந்த சிலுவையின் காட்சியை நம்ம நோக்கி பார்ப்போமா. அந்த சிலுவையின் காட்சிகள் அந்த பாரமான சிலுவை அந்த பாரமான சிலுவை. ஹல்லேலூயா எஸ் டாடி எஸ் டாடி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. உம்முடைய அன்பு விலையேற பெற்றதப்பா எனக்காக ஆண்டவரே அப்பா நீர் இந்த உலகத்தில் ஆண்டவரே உடைய ஒரே பேரான குமாரனே ஆண்டவரேப்பா ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் ஆண்டவரேப்பா நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உடைய அன்பு வெளியேற பெற்றதப்பா உடைய அன்பு வெளியேற பெற்றது ஆண்டவரே. எஸ் டாடி தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா என்னை நேசித்தீரே என்னை யோசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே ஆண்டவரே
என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, அப்பா குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்தது விட்டு கொடுக்கவில்லை. ஆண்டவரே, சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த வேளையிலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீர். ஆமாப்பா ஆண்டவரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. ஆமாண்டவரே, அப்பா பாரமான சிலுவை என்று ஆண்டவரப்பா நீங்க இறக்கி வைக்கலப்பா. ஆண்டவரே, கூர்மையான ஆணி என்றும் ஆண்டவரே நீங்க அதை புறக்கணிக்கலப்பா. எங்களுக்காக ஆண்டவரப்பா என்னை யோசித்தீங்களே ஆண்டவரே, என்னை நேசித்தீங்களேப்பா. எனக்காக உங்களை ஜீவனே தந்தீங்களேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆமாப்பா, எனக்காக ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரப்பா, ஆண்டவரே நீங்க அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரப்பா, முள்முடி சூடப்பட்டு ஆண்டவரப்பா,
எனக்காக ஆண்டவர் நம்முடைய கடைசி சொட்டு ரத்த வரையிலும் நீங்க சிந்தினீங்களே ஆண்டவர் அப்பா. உடைய அன்பிற்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே அப்பா. உடைய அன்புக்காக நான் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே அப்பா. தந்தீரே என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆமாப்பா, எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்கப்பா, எனக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்துல அவரை பார்த்து சொல்லுவோமா, எனக்காக நீர் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்த வரையிலும் சிந்தி ஆண்டவரப்பா. எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் ஆண்டவரப்பா, எங்களுடைய முன்னோர்களுடைய பாவத்துக்கு தக்கதாய், எங்களுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய், சாபங்களுக்கு தக்கதாய் ஆண்டவரப்பா. நாங்கள் ஆண்டவரப்பா, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த சிலுவையின் பாடுகளை ஆண்டவரேப்பா நீங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவரேப்பா உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே ஆண்டவரே. நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காய் எண்ணத்தை செலுத்த முடியுமாப்பா. உடைய அன்பிற்கு ஈடாய் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியுமாப்பா. ஒன்றுமே செலுத்த முடியாப்பா. நாங்கள் எங்களுடைய ஜீவனை ஆண்டவரப்பா உமக்காய் அர்ப்பணிப்பதை தவிர ஆண்டவர், நாங்கள் உமக்காய் வாழ்வதை தவிர ஆண்டவர் நாங்கள் வேற ஒன்றும் செலுத்த முடியாதப்பா. உடைய அன்பிற்காக நன்றி அப்பா என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்மா. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே அன்பிற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் எனக்காய் நீங்க மறுத்தீங்களே ஆண்டவரே, உமக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்மா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு முழு இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா, ஒரு முழு இருதயத்தோடு அவர் சமூகத்தில் நம்மளுடைய அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, எனக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்களேப்பா, உமக்காய் நான் வாழ்வேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஆமாண்டவரே எனக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, அந்த கல்வாரி சிலுவையை நீங்க ஜீவனை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவர் உமக்காய் நான் வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காய் நான் வாழ்வேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. எஸ் ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏக சிந்தையோட, பரிசுத்த சிந்தையோட, உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து நம்ம சொல்லுவோம். எஸ் ஹல்லேலூயா. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. ஒரு விசை, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. ஆமாப்பா ஆண்டவர், இந்த சாயங்கால வேலையிலப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அன்பை நினைத்து ஆண்டவரப்பா, ஆண்டவர் எனக்காய் மரித்தீங்களே ஆண்டவர், நான் உமக்காய் வாழ்வேன் என்று உண்மையாய் உம்மை நோக்கி பார்த்து சொன்ன ஒவ்வொரு உள்ளத்தினீர் பார்த்து கொண்டிருக்கிறீர்ப்பா. அவையானவரே, இந்த வேலையிலப்பா உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்காய் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபையும், எங்களுக்கு வேண்டிய பலனையும், எங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் ஆண்டவரை தந்து நீங்கள் வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் பெரியவரப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கன மகிமை துதி எல்லாவற்றையும் உமக்கே எடுக்கிறோம். வச்சிராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க லேடிஸ் சைடு, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. வேலையை முடித்துட்டு வருவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 ஜெப குறிப்பு.
கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. என்ன மெசேஜ்னா, பிறந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆன ஒரு குழந்தை, எங்கேயும் இல்லை, துத்திப்பட்டில் தான், எங்கள் ஊரில் தான் நடந்த இன்சிடெண்ட்டு. அந்த காலனி பகுதியில் ஒரு ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடைக்கு 2 கடை இருக்கும். 2 கடைக்கும் சென்டரில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஒரு சாக்கு பையில் ஒரு சின்ன குழந்தை, பிறந்து ஒரு 2 மணி நேரமே ஆன ஒரு சின்ன குழந்தை. அது காலையில் 5 மணிக்கு, காலையில் கிராமத்தில் இருக்கிறவங்கள காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி போகிற பழக்கம், விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த வயலுக்கு போகிற பழக்கத்தினால காலையில் எழும்பி போகும்போது அந்த குழந்தை அது அழுதுகிட்டே இருந்திருக்கு. தொப்புள் கொடி கூட இன்னும் கட் பண்ணாத அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தை அதுக்கப்புறம் போயிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பையில் போட்டுருக்காங்க, அந்த குழந்தைய போட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக அந்த நியூஸ் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அதுவுமே வந்து லேட்டஸ்ட்டாக நடந்த இன்சிடென்ட் தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை பிறந்து கொஞ்சம் அன்றைக்கி தான் பிறந்திருக்கு. அந்த குழந்தை அப்படியே குப்பை தொட்டியில், ஒரு துணி கூட சுற்றலை, குப்பை தொட்டியில் அப்படியே அந்த குழந்தை அப்படியே மண் அந்த இது எல்லாமே ஒட்டிட்டு கிடக்கு. ஸோ இந்த காரியங்கள் உலகத்தில் நடக்குது. அண்ணன் ஒரு காரியம் சொல்லுவாங்க, சொல்கிறது நான் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த குழந்தை இந்த உலகத்தில் தவறான குழந்தைகள் கிடையாது, தவறான உறவுகள் இருக்குது, ஆனால் அந்த குழந்தை தவறான குழந்தை கிடையாது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த காரியம் நடக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதிரி அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், அநேக அனாத ஆசிரமங்கள் இருக்குது. அந்த அனாத ஆசிரமத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்குது. சில்ட்ரன்ஸ் அப்யூஸ் பண்ணுற காரியங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, வீடுகளில் இருக்கிற சில்ட்ரன்ஸுமே என்ன பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கூட அதை வந்து சொந்த காரியங்களே செய்கிறாங்க. இந்த காரியங்களெல்லாம், இந்த காரியத்துக்காக யாரோ ஒருத்தவங்க ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த மாதிரி பிறந்து அனாதையாக்கப்படுற குழந்தைகள், இந்த அப்படி செய்யப்படுற பெற்றோர் வந்து சந்திக்கப்படணும். குழந்தைங்களை அனாதையாக போட்டு போகக்கூடாது. இந்த காரியங்கள், இப்படிப்பட்ட துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுறவங்களை தேவன் சந்திக்கணும். அது மாத்திரமல்ல, சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அனாத ஆசிரமத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். அந்த சிறு குழந்தைகளுக்கு வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி செய்யறவங்க வந்து சந்திக்கப்படணும். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை கடத்திக்கிட்டு போயிட்டு வித்துடுறாங்க. பெண் பிள்ளைகளை வந்து கடத்திக்கிட்டு போயிட்டு பாலியல் தொழிலுக்காக வித்துடுறாங்க. இந்த காரியங்கள் நம்ம தேசத்தில் நடக்குது. இந்த காரியத்துக்காக யாரோ ஒருத்தவங்க ஊக்கமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். நம்ம சபையில் அநேக சிறு பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய குடும்பங்களிலும் ஆண்டவர் அநேக சிறு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் நம்ம சிறு பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வேலைக்கு வரோம். ஸோ எப்படி அதாவது ஸ்கூல் போகிறாங்க, வராங்க, வீடுகளில் தனியாக இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். இந்த காரியங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம கண்களை மூடி எல்லாம் ஒருமித்து நம்ம அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபத்தில் நம்ம காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. எஸ், ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தவறான காரியத்திலே வந்தால் அந்த பிள்ளைகள் அல்ல கர்த்தாவே. எஸ் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே தொட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்க ஆண்டவரே நல்ல இடத்திலே கொண்டு போய் நல்ல உயர்ந்த ஸ்தலத்திலே நீங்க கொண்டு வைத்திருக்கிறீங்க. நாங்கள் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. இந்த காரியங்களை ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். எஸ், ஆமென். காணப்படணும் சுவாமி, நீங்க சந்திங்கப்பா. ஆமென் ஆமென்.
பயத்தை கட்டளையிடுவீராக கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவர் ஆமென் ஆமென் ஆண்டவரே அப்பா. எஸ் ஹalleluya. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே நீங்க ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென் சத்துருடைய கிரியைகளை நீங்க அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இயேசுவே நீங்க சந்திங்கப்பா. அப்பா சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலைமையிலே கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். காலம் ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே கர்த்தா பாதுகாப்பற்ற நிலைமையிலே ஆமென். இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு இயேசுவே ஆமென் ஆமென் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாக்க வேண்டுமா? ஆமென் ஆண்டவரே ஆமென். ஆவியோட ஆத்மா அவருடைய சரீரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த தூதர்களால் பாதுகாக்கப்படுவதாக கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்ததாமே ஆண்டவரே எல்லா தீமைக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக கர்த்தாவே ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே அருவருப்பான கிரியைகளுக்கும் ஹalleluya. விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்பா. பாதுகாத்து நடத்துவீராக ஆமென். தொழிலில் ஈடுபடுகிற மக்களை ஆவியான இயேசுவே ஸ்தோத்திரம். சந்திங்கப்பா. எல்லா பிசாசு ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். நீங்க சந்திங்கப்பா. ஆமென் நாமத்தினாலே நீங்கள் ஹalleluya. கடிந்து அப்புறப்படுத்துங்கப்பா. எங்க தேசத்தை விட்டு அகற்றி போடுங்க. ஆமென் ஆமென் தேசத்திலே ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுவீராக. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. எஸ் கூடாதப்பா ஆண்டவரே அது மாலை மட்டும்தான் மாலை கூடும் ஆண்டவரே. ஆவியானவர் இறங்குவீராக. இறங்குங்கப்பா. நீங்க கிரியை செய்யுங்கப்பா அசுத்த கிரியைகளை கர்த்தாவே ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே தூண்டப்படுகிற இந்த மக்களை சந்திக்கும்படி சந்திங்கப்பா. ஆமென். ஆண்டவரே இது பயங்கரமான இது பாவம் என்பதை உணரட்டும் சுவாமி. ஆவியானவர்களோடு இடைவிடும்படியாக ஆமென் ஆமென் ஆண்டவரே. கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். எஸ் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு குழந்தைகளை ஆசீர்வதி. வாலிய பிள்ளைகளை ஆமென் ஆமென் ஆண்டவரே அப்பா. பயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென் ஹalleluya. தங்கள் ஆத்துமாவை தங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ள ஆமென் ஆண்டவரே அப்பா. நீங்க பலன் கொடுப்பீராக கர்த்தாவே. எஸ் டாடி. ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எஸ் டாடி. கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளப்படுறதுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிச்சோம். வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் வாலிப பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைய பெருகிட்டே இருக்குது. ஹalleluya. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் நம்ம இந்தியாவில் வாலிபர்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்களாம்? நேற்று சொன்னாங்க அங்கிள். எத்தனை வயசு வரைக்கும் வாலிபர்கள் அப்படி சொல்கிறாங்க? இந்தியாவில் 45 வயசு வரைக்கும் வாலிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ 45 வயசு வரைக்கும் இருக்கிற வாலிபர்களுக்காகவும் நம்ம செவிக்க போகிறோம். என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். சரிங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம சபையிலும் அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு நாள் அவங்க ஈடுபடக்கூடாது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த வைராக்கியமே வாழணும். இந்த நாளில் வாலிபர்களை குறிவைத்து அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இந்திய தேசத்தில் அதான் உலகத்தில் அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு தேசம் இந்திய தேசம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்கள் பசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் அறியாத வாலிப பிள்ளைகளை தேவன் சந்திக்கணும், ரட்சிக்கப்படணும். அந்த ஜெபத்தோடு கூட இந்த நாளில் 10th 12th எக்ஸாம் 12th ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் 10th ஸ்டார்ட் ஆகலை. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் படித்து அவற்றை நல்லா ஞாபகப்படுத்தி எழுதணும். ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். சொல்லி இந்த காரியங்களுக்காக யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஒரு மனதோடு நம்ம காத்திருப்போம், ஜெபத்திலே காத்திருப்போம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்கி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் விடுதலையாக்குங்க அப்பா. எஸ் ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆமென். எஸ் டாடி. ஹalleluya. ஆமென். எஸ் ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிந்தனைகளுக்குள்ளே கெடுக்கிறதான ஹalleluya ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கடிந்து நாங்கள் செயல்படுகிறோம். எஸ் ஹalleluya ஆண்டவரே அப்பா இருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்க ஆண்டவரே கொடுக்கும்படியாய் கொடுத்து ஆமென் ஆமென் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆண்டவரே அப்பா கீழே வைத்து மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆமென் ஆண்டவரே எஸ் விசேஷமாக எங்க சபையில இருக்கிற எல்லா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க மகிமையாய் பயன்படுத்தும் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற வேலைகளிலே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் கூட படிக்கின்ற இடத்திலே எஸ் டாடி காலேஜில் அவர்களோடு கூட நம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆமென் ஆண்டவரே அதிகமான காரியங்களை நீங்க செய்து ஆமென் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே 12th plus 2 எழுதுகிற ஆமென் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஊற்றுங்கப்பா நல்ல ஞானத்தை தாங்கப்பா. ஆமென் கிறிஸ்து ஆண்டவரே அவர்களுக்கு ஜெயத்தை நீங்க கட்டளையிடும்படியாக ஆமென் எக்ஸாம் எழுதுவதற்கு தேவையான கிருபையும் பலனையும் தாங்கப்பா. சூழ்ந்து கொண்டு ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆமென் கிருபைகளெல்லாம் இயேசுவின் நம்மள நீக்கி போடுங்கப்பா ஸ்தோத்திரம். நாமத்தில் போடுங்க. ஆமென் தேர்வின் பயத்தை எடுத்து போடுங்க. உதவி செய்யுங்க. ஆமென் மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் நம்ம கர்த்தரின் செபத்துக்கு அப்படியே செய்யப்படுறதுக்கு கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கும்படியாக சிஸ்டர் பிரியாம் வந்து நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்ம கொடுப்பாங்க. கரங்களை தட்டி நம்ம உங்களை வரவேற்போமா. கர்த்தருடைய பிரஸ்துத நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல தேவ வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த நேரத்திற்காக வாய்ப்பளித்த அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நம்ம யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசப்பா, இந்த பரிசுத்தமான இந்த வேலைக்காய் நன்றி இயேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, இந்த 2ஆம் நாளே ஆண்டவரே இந்த தியான கூட்டத்தை ஆண்டவரே எங்களுக்கு இந்த மட்டமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவரே வந்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. இதோ பேசுகிறது நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளா இருக்க தேவ ஆவியான என்று சொன்னீரே, அடியாலை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்று சுயம் ஒன்றும் பேசாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய ஆவியால் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் உண்மையிலே நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். இந்த நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கு நான் என்னைக்கெல்லாம் நான் ப்ரேயரில் அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தொண்டை அடிக்கடிக்கு கட்டிக்கிறது. நேற்று நைட்டுலேருந்து எனக்கு சரியான ஒரு பயங்கர தலைவலி. அந்த தலைவலி எப்படின்னா தொடர்ந்து 2 வாட்டி 2 சைடுமே தலைவலி ஓவராக இருந்தனால நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இது பிசாசுடைய காரியம் தான் எனக்கு தெரியும். அதனால் நான் சோர்ந்து போகவே இல்லை. அப்படின்னு தான் நான் காலையில் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். அண்ணன் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. சரி தொடர்ந்து நான் சரி 3 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனாலும் பலவீனம் பயங்கரமாக இருந்தது தலைவலி. சரி ஆஃபீஸில் லீவு கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு பசங்க என்ன சொன்னாங்க, நீ போய் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடுமா அப்படின்னு. சரின்ட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மாத்திரை போட்டு படுக்கிறேன். ஆனால் என்னால் படுக்க முடியல. பிசாசு தான் இந்த காரியம்லாம் கொண்டு வருது. ஏன்னா இன்றைக்கி நான் எடுக்க போகிற டாப்பிக்கே சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை அடைய வேண்டும் என்ற வார்த்தையை தான் நம்ம பேச போகிறோம். அதனால் பிசாசு என்னை சோதித்து பார்த்தேன் என்பதை நான் நல்லா உணர்ந்தேன். ஆனாலும் இந்த மட்டமாக நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா புரியுதான்னு தெரியல. உதவி செய்த தேவனுக்கு நன்றி. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தை என்னை ரொம்ப பேசுனது. அண்ணன் மெசேஜ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது நான் ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா இந்த 40 நாள் எனக்கு ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். திருப்பியும் நமக்குள்ளே ஒரு ஃபயர் வந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் எடுக்கும்போது என்னை அந்த வார்த்தைகள்லாம் நிறைய புடமிட்டது. உண்மையிலே தேவனுடைய சமூகத்தில் நான் அழுது செபித்து என்றைக்குமே நான் சண்டே சர்வீஸ் முடித்து நான் வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். ஆனால் அந்த சண்டே ஒரு 10 நிமிஷமாவது நான் வீட்டில் அழுது ஜெபம் பண்ணேன். அந்த நிமிஷமே என் ஆண்டவரோடு நான் பேசினேன். ஏசப்பா
என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமாண்ணா, நான் மற்றவர்களாக கஷ்டப்படுத்தி பேசியிருப்பேன்னா என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இந்த ஃபுல் பீட்டில் வந்து நிற்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவளாக இருக்கிறேன் என்று நானுடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்துக்கிட்டு தான் நான் அந்த நாளில் நான் அண்ணனுக்கு அந்த வார்த்தைக்கு நான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுன்ட்டு நான் செபித்துட்டே இருந்தேன். ஆனால் நான் சமயம் வாய்க்கவில்லை. ஏன்னா வந்து நம்மளுடைய வேர் வந்து அடிமட்டத்துக்கு வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளை அண்ணன் சொன்னார். நம்ம மேலே மட்டும் கனி கொடுக்குறலாம் இருந்தால் மட்டும் போதாது, அன்றுக்குள்ளாக நம்ம வேர் பிடித்தவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வாருன்னு சொல்லும்போது நானே என்னை வந்து ஆண்டவருக்குள்ளாக நான் திருப்பியும் உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ வந்து போதுமா? அப்போ வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு, 40 நாள் உபவாசமாக இருக்கிறத வந்து பிசாசு என்ன பண்ணுறான், நல்லா அறிஞ்சு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் வந்து அவர் நினச்சா எப்படி வேணாலும் சாப்பிட முடியும், அவர் தண்ணி குடிக்க முடியும், ஆகாரம் எதை வேணாலும் சாப்பிட முடியும். ஆனால் வந்து பிசாசு வந்து எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணான், சோதித்து பார்க்குறான். அப்போ வந்து ஏசப்பா கிட்ட என்ன சொல்கிறான், ஆண்டவர் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அப்போ வந்து ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போது ஆண்டவரை வந்து பிசாசு என்ன பண்ணுறான், சோதனைப்படுத்தி பார்க்குறான். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வரதான் செய்யுது. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், சோர்வடைந்துகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கைக்கே அப்போ சோதனை வந்துச்சுன்னா அவர் வந்து என்ன சொல்கிற, மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல தேவனிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுறாங்க, பிழைக்கப்படுவான். அப்போ நம்ம எந்த காரியத்திலாவது நம்ம சோர்வு அடைந்துன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நாங்கள் சோர்வு அடையக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் எவ்வளோனா அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு தலைவலி. நான் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமோ மாத்திரை வாங்கி போட்டேன், அந்த இஞ்சி மிட்டாய் அதை வாங்கி போட்டேன், சுடு தண்ணி குடித்தேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா பிசாசு என் தொண்டையை பிடிக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் நீங்கள் எனக்கு வந்து பலனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து பிசாசு வந்து ஆண்டவருக்கு வந்து சோதனைப்படுத்தி பார்த்தான். அதேமாரி ஏசாயா 40:29 பார்த்தோன்னா, சோர்ந்து போகிறனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உண்மையிலே ஆண்டவர் வந்து மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் சோர்வு அடையும் என்று சொன்னால் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை என்ன பண்ணுறாரு, பெருக செய்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 2 நாட்களுக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். போதுமா? அதாவது
நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சோர்ந்து போகாமல் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்தது நற்கிரிகளை செய்து. அப்போ வந்து ஏசப்பா வந்து அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் வந்து ஒரு வந்து குஷ்டரோகி, அவர் பெத்தானவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில், அப்போ வந்து சாதாரண ஒரு மனுஷ வீட்டுக்கு நம்ம போகிறதுனால நம்ம ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஏன்னா வந்து உலக பிரகார காரியங்களை நான் வந்து இங்கே நின்றுட்டேன்றதுனால நான் பரிசுத்தமானு நான் சொல்ல வரல. ஏன்னா மாம்சத்தில் வந்து நமக்கு ஒருத்தர் காரியங்களை நம்ம நினைக்கும் போது நம்ம எப்படி பேசுவோம், ஐயோ அங்கேயா அப்படியா அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் யார் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாருன்னா, குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதனம் என உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரனை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போ வந்து அவளுக்கு வந்து தெரியுது, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த தைலத்தை ஊற்றி அவள் நற்கிரிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளுடைய வாஞ்சியாக இருந்தது. அடுத்தது 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிலர் தனக்குள்ளே விசனம் அடைந்து சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமாய் கிரயத்துக்கு விற்று இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்போ அங்கே இருக்கிற பரிசேயர்களும் ஆசாரியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேத பாகரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய நல்ல தைலத்தை போய்த்து இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணுறாளே, இதை வந்து விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசி கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்தர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அப்போ வந்து அவள் செய்கிறத வந்து அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவள் என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு செய்யாதீங்க. என்னிடத்தில் என்ன பண்ணுறாவ, நற்கிரிகளை செய்து கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது 8ஆம் வசனம், இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். அப்போ வந்து அவ வந்து ஆண்டருடைய சமூகத்தில் என்ன பண்றானா, அவருடைய ஆண்டருடைய அந்த தைலத்தை பூசி நற்கிரிகளை பெற்றுக்கொண்டு நல்ல காரியங்களை முந்திக் கொண்டா. நாம் நம்முடைய காரியங்களை நற்கிரிகளாக இருக்கிறோமா என்று நான் மற்றவங்களே சொல்கிறத காட்டிலும் என்ன முதல்ல நான் சொல்லுகிறேன், நற்கிரிகள் என்னிடத்தில் இருக்குதா எஸ்ஸப்பா அப்படின்ட்டு நான் நானே சோதித்து அறிவேன். எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து உலகத்துக்குரிய காரியங்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசங்களை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வச்சிருக்கிறாரு. ஏன்னா நிறைய காரியங்களை நான் யோசித்து பார்ப்பேன். எனக்கு வந்து நான் ஜெபம் பண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுனால, ஆண்டவரே நான் வந்து நிறைய நீண்ட நாளாக செபித்துட்டு இருக்கேனே, எனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு இந்த காரியம் நடந்திருக்குது, என்கிட்ட என்ன குறைகள் இருக்குதுன்னு நான் யோசிக்கும் போது, அப்போ என்னிடத்தில் என்கிட்ட என்ன இல்லை, நற்கிரிகள் இல்லை. நற்கிரிகள் என்றால் நம்ம இப்போ அந்த ஸ்திரீயை போல் என்ன பண்ண முடியாது, அந்த தைலத்தை ஊற்றி நல்லதளம் உத்தம தைலத்தை ஊற்றி ஆண்டவருடைய சிரசின் மேலே ஊற்ற முடியாது. ஆனால் நம்முடைய காரியங்களை சொந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு வாசிச்சுன்னு சொன்னால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ வந்து நம்மளுடைய உடைகளை பார்க்குறாங்க, நம்மளுடைய ஞானங்களை பார்க்குறாங்க, நம்மளுடைய தெளிந்த புத்தி இருக்குதான்னு பார்க்குறாங்க, தேவ பக்தி இருக்குதான்னு பார்க்குறாங்க. இவைகளை ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளுக்கு தங்களை
அலங்கரிக்க வேண்டும். அப்போது நம்மளும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்ய வேண்டும். நான் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், எசப்பா நீங்கள் எங்கள்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, இந்த காரியங்களை கொண்டு நான் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த காரியங்களை நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மிடத்தில் இருக்க காரிய நற்கிரியைகளை அவர் உண்மையிலே நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்தது மகிமையும் கனத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு நமக்கு மகிமை கொடுக்கிறவராய் இருக்கிறார், கனத்தையும் அழியாமையும். அப்போது மூணாவது வார்த்தையை நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்போ வாடாததும் அழியாததும் என்று வார்த்தைன்னு பார்த்தா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான், தேவனுடைய வசனம் மட்டும்தான். நம்ம நிறைய நம்ம பேர் காரியங்களில் எவ்வளோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன், நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீ எங்களுடைய ரிலேஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அவங்களுடைய அன்பு கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும், தனிந்து போயிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் என்ன பண்ணது, அழியாததும் மாசற்றதும் ஆகிய வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. நான் எப்போவுமே எழுந்த உடனே ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வாசிட்டு என்னுடைய சொந்த காரியங்களை சரி பைபிளை ஒரு வசனத்தை எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ், அது எடுத்துட்டோன்னே தான் நான் மற்ற காரியங்களை செய்வேன். ஏன்னா எனக்குள்ளே ஆண்டவர் ஏதாவது இந்த வார்த்தையை கொண்டு பேசணும். பசங்களும் சொல்லுவாங்க, என்னம்மா காலையில் எழுந்தோடனே வசனம் போட்டுட்டியா? ஆமாம்மா, என்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தையை தான் நான் போட்டேன் அப்படின்னு. அப்போ நம்முடைய வார்த்தைகளை அழிஞ்சு போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அதுக்கப்புறம் 1 பேதுரு அதே அதிகாரத்தில் 7 வாசிங்க. 4 7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அப்போ ஒரு பொண்ணு கூட என்ன பண்ணுமா, அழிந்து போயிடும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி காணப்படும். அப்போ இப்போ ஒரு காரியங்களை நான் சொல்லும் போது என்னுடைய சொந்த காரியங்களை நான் சொல்கிறேன். ஆஃபீஸில் நான் 4 வருஷம் ஆயிடுச்சு வேலை செஞ்சு. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது நான் வேலைக்கு கூப்பிட்டு போனவங்களுக்குலாம் இன்க்ரிமெண்ட்டு போட்டாங்க. அப்போ என்னை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் நல்லா செக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு செக்கிங் அனுப்பிச்சாங்க. சரின்ட்டு எனக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு போனவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு போட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியாமலே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய சூப்பர்வைசர்கிட்ட போனேன், என்னுடைய மேனேஜர்கிட்ட போனேன், அதுக்கப்புறம் ஹெச்ஆர்கிட்ட போனேன். அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு. அப்போ என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், மேம் நான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன், இன்றைக்கி நீங்கள் எனக்கு இன்க்ரிமெண்ட் போடாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா நீங்கள் மேம்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தார், நம்ம உண்மையாக உத்தமாக அந்த இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு வேலை வச்சா செய்வோம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு ஏதாவது வேறு வேலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓனர் அம்மா வீட்டுக்கு அந்த ஆஃபீஸ்க்கே உள்ளே போயிட்டு நான் போய் பேசினேன். மேம் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க மேடம், 4 வருஷம் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அவங்க ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னாங்க, சரிம்மா நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு. உண்மையிலே நான் ஹெச்ஆர்கிட்ட போனேன், மேனேஜர்கிட்ட போனேன், சூப்பர்வைசர்கிட்ட போனேன். ஆனால் அந்த காரியம் நடக்கலை. அப்போது என்னுடைய உழைப்பை எங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக கம்பெனி கேமரா தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கே என்னுடைய சூழ்நிலையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க சரிம்மா நான் இன்னும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணலையா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு மாதமே எனக்கு 1000 நம்மளுக்கு கம்மி தான், ஆனால் அந்த 1000 ரூபாய் எனக்கு இன்க்ரிமெண்ட் போட ஆண்டவர் உதவி செய்த. ஏன் சொன்னால் இந்த வார்த்தையை சொல்கிறேன், அப்போ எப்போ நம்ம ஆண்டவரை தேடுறோமோ அப்போ தான் இந்த புகழ்ச்சியும் கனமும் நமக்கு சேரும். மத்தேயு 5 அதிகாரம் 16 வாசிங்க.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ மனுஷர் முன்பாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி இந்த நாட்களில் அவர் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை அவர் நமக்கு செஞ்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளை வந்து ஒரு நல்ல அழியாததும் மாசற்றதும் வாடாதமாகிய அந்த தேவ வார்த்தை கொடுத்து நல்ல கிரிகளை நம் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். 4வது காரியங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ வந்து நித்திய உடன்படிக்கை அடுத்த வசனத்தில் நம்ம அந்த ஒரு வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம். சோர்ந்து போகாமல் பார்த்தோம், நற்கிரிகளை பார்த்தோம், மகிமையும் கனத்தையும் பார்த்தோம், அழியாமை என்ற வார்த்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நித்திய ஜீவன் யாருக்கு? அந்த நித்திய ஜீவன் நமக்கு தான். இப்போ இதுக்குன்னு வெளியிலேருந்து யாரோ வரப்போகிறாங்க அப்படிலாம் இல்லை. நம்ம நித்திய ஜீவனை எங்கே? பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு அழியாத அந்த நித்திய ஜீவன் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் வந்து எவ்வளோதான் நம்ம பொண்ணை சேர்த்தாலும் பொருளை சேர்த்தாலும் நிறைய வாட்டி யோசிப்பேன் நான், ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியம் இருக்குது, ஏன்னா என்னுடைய காரியத்தையே தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ தான் மற்றவங்களுக்கு எனக்கு கீழே இருக்கிறவங்கள நான் யோசித்து பார்ப்பேன். பரவாயில்ல ஏசப்பா, அவங்கள காட்டிலே எங்களை நீங்கள் மேன்மையாக தான் வச்சுருக்கிறீங்க, அவங்கள காட்டிலே எங்களுடைய தேவையை நீங்கள் சந்தித்து தான் இருக்கிறீங்க. அப்போ நம்மளுடைய உடன்பகை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே தான் இருக்கணும். அப்போ நிறைய காரியங்களை நம்ம யோசிக்க அது எங்கே கொண்டு போய் விடுது? மாம்சத்தில் கொண்டு போய் விடுகிறது. ஆவியில் நம்ம பலப்படுறோமா? ஜெபத்தில், வேத வாசிப்பில். உண்மையில் எனக்கு நான் எப்படி ஏசப்பாக நான் நன்றி சொல்கிறதே தெரியல எனக்கு. இந்த நாட்களில் நான் ஒவ்வொரு வேளையிலும் அண்ணன் நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த சண்டே பேசும்போது நான் உண்மையிலே உடைக்கப்பட்டேன். ஆண்டவரே, உன்னை என்னை நான் தாழ்த்துக்கிறேன் ஏசப்பா, உன்னை என்னை நான் வறுமையாக்குகிறேன் ஆண்டவரே, என்னிடத்துல எந்த குறைகளாக இருக்குமோண்ணா என்னை நீங்கள் மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே அர்ப்பணிச்சுன்னா இந்த நேரத்தில் நான் இந்த நிற்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ காரியங்களில் அந்த பரலோக வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தில் எவ்வளோதான் நம்ம சேர்த்தாலும், யார் நம்மளை ஏமாத்தினாலும், யார் நமக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்காம போனாலும் நம்ம வேதனையே பட தேவையில்லை. ஒரே வர்க்கத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் நிறைய வாட்டி வீட்டில் பிள்ளைங்களோடு நான் பேசிக்கணுமா, ஒரே பிள்ளைங்க எனக்கு ஒரே வார்த்தைம்மா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, என் 2 பிள்ளைங்களை அந்த வார்த்தை நீங்கள் சோகம் பண்ணுங்கம்மா. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு ஏமாற்றுதல், நம்மளை மீறி நம்மளை ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னால் நம்மளை அறியாமலே அந்த வேதனைகள் வரதான் செய்யும். அப்போது பிள்ளைங்க என்னை வந்து ஊக்குவிப்பாங்க, நீ சோகம் பண்ணுங்கம்மா, நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள், நீங்கள் ஏன் உடையிறீங்க, நீங்கள் எதை குறித்து கவலைப்படவும், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட இருக்குது, ஆண்டவர் நடத்துவார். அப்போ அந்த நேரத்தில் யாராவது ஒரு வசனத்தை வச்சுருப்பாங்க, அதை படிக்கும்போது உண்மையிலே நான் வந்து அந்த வசனத்தை தியானிப்பேன். உண்மையிலே அப்போ ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு என்ன நான் நிதானிச்சுக்குவேன். அப்போ நம்மளுடைய உடன்படிக்கை யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டவரோடு தான் நம்மளுடைய உடன்படிக்கை காணப்பட வேண்டும். அடுத்தது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய காரியங்களை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை செய்யணும். அப்போ நம்ம வேத வாசிப்புலையும் சரி, ஜபத்திலையும் சரி சோர்ந்து போகக்கூடாது. எந்த நேரத்துலையும் நம்ம சோர்வடையவே கூடாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் ஒரு சிரிப்புக்காக தான் இதை சொல்கிறேன், ஆனால் அதுவும் சிந்திக்க வைக்கும். ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் இருந்தாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து இவங்க மாமியார் என்ன பண்ணாங்க, என் மாமியார் வாய் எப்படியாவது கட்டணும்னு சொல்லிட்டு
ஒரு மந்திரவாதிக்கிட்ட போனாங்க. போகும்போது என்ன சொன்னாங்க, அந்த மந்திரவாதி என்ன சொன்னாருன்னா, சரி இருமா, உங்கள் மாமியார் தானே பிரச்சனை பண்ணுறாங்க, சரி நான் சொல்கிறத நீ மட்டும் செஞ்சால் உனக்கு பிரச்சனை நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரின்ட்டு அந்த மந்திரவாதி என்ன பண்ணார், ஒன்றுமே இல்லை, ஒரு நல்ல இனிப்பாக சுவையாக சாப்பிட்றதுக்கு ஒரு பாட்டிலில் கொடுத்து அமுச்சு விட்டார். உங்கள் மாமியார் எப்போல்லாம் உன்னை திட்டுறாங்களோ, எப்போல்லாம் உன்னை பேசுகிறாங்களோ, அப்போ என்ன பண்ணுற, நீ இதை வந்து ஒரு ட்ராப் எடுத்து வாயில் வச்சுட்டே இருமா, மிழுங்காத அப்படின்னு. சரின்ட்டு அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தண்ணி எடுத்து அதான் அந்த இனிப்பு எடுத்து வாயில் ஊற்றிட்டாங்க. அப்போ மாமியார் திட்டி 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 அமைதியாகிட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நற்கிரிகள் அப்போ வந்து என்ன நான் பாட்டு திட்டினே இருக்கிறேனே, நீ அமைதியாக இருக்கிறேன்னு, சரி சரி இருமா வரேன் அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு, நீங்கள் பின்னா பேசுனீங்களே எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாங்கன்னா, நான் இதை சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியலன்னாங்க. அப்படியா, சரி இருன்ட்டு திருப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு இந்த அவங்க கொடுத்த அந்த அந்த ஆயில்மெண்ட்டு காலி ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்ணாங்க, மந்திரவாதிக்கிட்ட போகிறாங்க. போயிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் கொடுத்த அந்த ஆயில்மெண்ட்டு காலி ஆயிடுச்சு, திருப்பி அந்த இனிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போகிறாங்க. அம்மா நான் கொடுத்தது பெரிய தண்ணி தான், நீ உங்கள் மாமியார் திட்டும் போது இதை குடிக்கும் போது நீ அமைதியாகிறதுக்காக தான் இதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, யூடியூப்பில் ஒரு அம்மா பேசுனாங்க, அதை சும்மா அந்த பாஸ்டர் அம்மா தான் அவங்க பேசுனது அது வந்து ஒரு இதுக்காக சொன்னாங்க. அப்போ நான் ஏன் அந்த வார்த்தை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நம்ம எந்த நேரத்தில் பேசணுமோ பேசணும், எந்த நேரத்தில் நம்ம மாமியார்கிட்டையோ மருமகிட்டையோ பேசக்கூடாது. அப்போது இந்த இடத்துல வந்து அவங்களுடைய காரியங்கள் என்ன பண்ணுது, நற்கிரிகள் அமைதியாக காணப்பட்டது. ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த காரியத்தை செஞ்சாதான் நமக்கு நல்லாவுன்றது கிடையாது, நம்முடைய இடத்துல தான் அந்த காரியங்கள் காணப்படுகிறது. அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து, அந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளை சீர் பொருந்தனாக்குவாராக. அப்போது சீர் பொருந்த வேண்டும், நம்ம எந்த காரியங்களில் நாம் சீர் பொருந்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையில் நம்ம தியானிக்கும் போது நம்ம சீர் பொருந்தவர்களாக இருப்போம். இப்போது வந்து நான் அண்ணனே மென்ஷன் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் யாரும் தவறாக எடுக்க வேணாம். ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இன்னமும் அந்த வார்த்தையை வந்து கிரியை செய்தே கொண்டு இருக்கிறார். அப்போ சீர் பொருந்தும் போது தான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து புடமிட்டு இப்போ ஒரு தங்கத்தை வந்து சாதாரணமாக எதையும் யாராலும் செய்ய முடியாது. அதை நெருப்பில் போட்டு சுட்டு அதை அவிச்சு அது கருகி அதுக்கப்புறம் அதை மேன்மைப்படுத்தும் போது தான் அது அழகாய் காணப்படும் போது, அப்போ நம்மளை வந்து பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை வந்து என்ன பண்ணும், சீர் பொருந்தவர்களாக காணப்படும். அப்போது நித்திய ஜீவன், இப்போது சீர் பொருந்தவர்களாக காணப்படும் போது நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் காணப்பட முடியும். எப்படின்னா, இந்த வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போகிற வாழ்க்கை தான். உண்மையிலே அழியாத ஒரு வாழ்க்கை என்று பார்த்தா அது பரலோகத்தில் மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய சொந்த காரியங்கள் இந்த உலகத்தில் நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், ஏசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும், இதை செய்யுங்க அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க அதை பண்ணுங்கன்னு. ஒரே ஒரு வார்த்தை ஜெபத்தால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியுன்றது மட்டும் நான் உணர்த்தப்பட்டேன். தேவனுடைய வார்த்தையை வந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் சோர்வடைய மாட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மாம்சத்துக்குரிய காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை நான் சொல்கிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது வந்து நம்மிடத்தில் நற்கிரிகள் காணப்பட வேண்டும். அப்புறம் வந்து அவரிடத்தில் மகிமையும் கனத்தையும் அழியாமல் தேடும் போது, அழியாமை என்பது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அப்பொழுது நாலாவது பாயிண்ட், அப்பொழுது நித்திய ஜீவன் நமக்கு தேவன் தருவார். சமாதானத்தின் தேவன் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் சோர்வடையக்கூடாது, நற்கிரிகள் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கனத்தையும் மகிமையும் தேடும்போது ஆண்டவர் வந்து அழியாத வார்த்தையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நாலாவது வந்து நித்திய ஜீவன் நமக்கு அழியாமல் தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது ஏசப்பா பிசாசினால்தான் சோதிக்கப்பட்டார ஒழிய
ஆனால் அவர் என்ன பண்ணல, சோர்வு அடையவில்லை. அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் நற்கிரிகளை பெற்றுக்கொண்டாள். அப்போ யார் அந்த ஸ்திரீன்னு சொன்னால், அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்திரீ. அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஸ்திரீகளாய், விலையேற பெற்ற ஸ்திரீகளாய், நற்குணங்களை தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் நல்ல நற்குண ஸ்திரீகளாக காண முடியும். அதுக்கப்புறம் 3வது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாமையும் கனத்தையும் பெற்றார். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அழியாமையும் கனத்தையும், அந்த வாராத அந்த வார்த்தை வேத வசனத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். நித்திய 4வது நித்திய ஜீவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் நமக்கு ஆண்டவர் வைக்கும் போது மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் யாவரும் என்ன பண்ணக்கூடாது, சோர்வே அடையக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மேன் நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டோம். நம்ம பாயிண்ட் சொன்னாங்க. அதில் ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நான் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை எடுத்து பேசினாங்க இல்லையா? சோர்வை இயேசு எப்படி மேற்கொண்டார், சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இயேசுனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது. வாசிங்க 11வது வசனம் 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். என்ன நடக்கிறது? பிசாசு ஓடி போறான், தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்றாங்க. எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம்? எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது. அப்படின்னா என்ன கேள்வி கேட்கணும்? எப்பொழுது இல்லையா? ஸோ எப்பொழுது பிசாசு அவரை விட்டு ஓடி போனா தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எப்போ? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? எப்பொழுது பிசாசு ஓடி போனா, எப்பொழுது தேவதூதர்கள் பணிவிடை செஞ்சாங்க? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது. அதுக்கு முன்பதாக பிசாசு எதிர்த்து நிற்கிறது முன்னாடி என்ன நடக்குது? 40 நாள் உபவாசம் பண்ணார். அல்லேலூயா. பிரகாஷ்க்கு நல்ல கை தட்டி இல்லையா? கேள்வி கேட்கணும். ஸோ இயேசுக்கு என்ன நடந்துச்சு? அப்பொழுது பிசாசு ஓடி போயிட்டான், தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறாங்க. ஒரு மேலான அனுபவம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? இயேசு போராடி ஜபிக்கிறார். இல்லையா? போராடி ஜபிக்கிறாரு. 40 நாள் போராடி உபவாசம் பண்ணி ஜபிக்கிறாரு. பிசாசு அங்கேருந்து வந்த உடனே பிசாசு அங்கே அவருக்கு சோதனை அவருக்கு வருகிறது. 3 காரியத்தில் அவன் சோதிக்கிறான் இல்லையா? அந்த சோதனையை ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பிசாசு ஓடி போயிட்டான், தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஸோ சோர்வை மேற்கொள்வதற்கு என்ன வழி தெரியுமா? என்ன வழி? தேவனுடைய சமூகத்திலே ஜபிக்கிறது. உபவாசத்தை ஜபிக்கலாம். ஒரு வேளை ரொம்ப சோர்ந்து போய் உபவாசிக்க ஜபிக்க முடியலனாலும் ஜபிக்கலாம். எவ்வளவு நேரம் ஜபிக்கணும்? சோர்வு போற வரைக்கும் ஜபிக்கணும். அல்லேலூயா. இந்த சோர்வை மேற்கொள்ள முடியும். ஆனால் சோர்வை மேற்கொள்ளுகிற வரைக்கும் நாம் ஜபித்தால் அந்த சோர்வை கொண்டு வர பிசாசு நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். சில வேளை நான் ஜோம் பண்ணுறதுக்காக இங்கே தான் நைட்டு எல்லாரும் படுத்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டேஜில் இருந்து ஜோம் பண்ணுறதுக்கு உட்காருவேன். 10 மணிக்கு மேலே உட்காந்து ஜோம் பண்ணுறதுக்காக உட்காந்தா செம்ம தூக்கத்தில் தூங்கிடுவேன். இங்கே தான் உட்காந்துருப்பேன், ஆனால் அப்படியே தூங்கியிருப்பேன். எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஜோம் தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஆனால் நான் தூங்கியிருப்பேன். அப்புறம் திடீர்னு முழிப்பு வரும். அதுக்கப்புறம்
சரி தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி படுத்துடலாம். ஆனால் அங்கே தான் நம்முடைய சாய்ஸ் இருக்கு. இந்த பிசாசு நம்மளை விட்டு ஓடணும், தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் போராடி ஜெபிக்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி 2வது முறையும் சில வேளை தூங்கி இருக்கிறேன், 3வது முறை கூட தூங்கி இருக்கிறேன். ஆனால் அதை தொடர்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அதை தொடர்ந்து ஜபிக்க ஒரு டைம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெபம் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஓடிடும். ஜெபம் ஓடும், ஃப்ரீயாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சில வேளை என்ன தேவைப்படுது? கொஞ்சம் பர்சிஸ்டன்ஸ் இல்லையா? இடைவிடாமல் இல்லை தொடர்ந்து நாம் இல்லை போராடி நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? இது எப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். இயேசுவுக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தார் இல்லையா? தேவதூதர்கள் உதவி செய்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அவர் ஜெபம் பண்ணுறார். பிசாசு மறுபடியும் வரான் 3 முறை வரான். ஏற்கனவே டயர்டு, உபவாசம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறான்? பிசாசு ஓடி போகிறான். தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள் இல்லையா? ஸோ சோர்வை மேற்கொள்வது கூடாத காரியம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும்? தொடர்ந்து போராட வேண்டும். தொடர்ந்து போராடி ஜெபித்தால் சோர்வை நம்ம மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, 2வது காரியம் சொன்னதில் நற்கிரியைகள் இல்லையா? நற்கிரியைகளை பற்றி ஒரு காரியம் சொன்னாங்க. நற்கிரியைகளில் மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வாரத்தில் நம்ம ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய கனிகள் எப்படி கொடுக்கணும்? எப்படி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும்? கீழே வேர் பற்ற வேண்டும். கீழே ஆழமா கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போய் தியானித்து, ஆண்டவர் ஆழத்தில் நம்ம கொண்டு போறதான இடங்களுக்கு நம்ம போய் தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் பேசுகிறத கொஞ்சம் கேட்டு ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவில், அந்த ஐக்கியத்தில் நமக்குள்ளே இருந்து சார் பற்றி அந்த வேறு வழியாக சாரெல்லாம் உள்ளே போய் என்ன வருகிறது? மேலே கனிகள் வருகிறது. சரி, இப்போ இந்த கனிகள் கொடுக்கிற காரியத்தில் முக்கியமாக ஒரு காரியம், இங்கே கீழே வேர் பற்றுகிறது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனால் மேலே கனி கொடுக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியணும். அப்பந்தான் அது கனி. இல்லை நான் மற்றவங்களுக்காகலாம் நான் வாழ மாட்டேன், நான் கடவுளுக்காக தான் வாழ்கிறேன், என்னை பற்றி கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும், அது ஃப்ராடு வேலை. என்ன வேலை? ஃப்ராடு வேலை. கனிகள் வெளியே தெரியும், வேர் பற்றுவது வெளியே தெரியாது. எவ்வளோ நேரம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஆண்டோட சமூகத்தில் போராடுறோம், வசனத்தை தியானிக்கிறோம், அதெல்லாம் உள்ள வர்றது. ஆனால் கனிகள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அந்த கனிகள் நான் கொடுக்கிறேன், நான் என்னை பற்றி சொல்லிக்க முடியாது. நல்ல வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் மனுஷர் கண்ணு இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட கனிகள் இருக்குதான்னு சொல்லி பார்த்துருவாங்க. கனிகளை காண வேண்டும். நற்கிரியைகளை கண்டு என்ன செய்வாங்க? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்ம கிட்ட இருக்கிற கனிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஸோ உண்மையாகவே நம்ம கிட்ட கனி இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று மற்றவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது நல்ல கனிகளாக இருந்தால் அந்த கனிகளை பார்த்து கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நமக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வெளிச்சம் வாசிங்க, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நமக்குள்ள இருந்து வெளிச்சம் பிரகாசிக்கணும் இல்லையா? கனிகள் இருக்குமானால் அந்த கனிகளை மற்றவர்கள் காண்பார்கள், அந்த கனிகளை மற்றவர்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இந்த கனியெல்லாம் நான் பார்க்க முடியுது என்று சொல்லி அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நமக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அது பிரகாசித்தே ஆகும். லைட் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? அது பிரகாசிக்கணும். எனக்குள்ள வெளிச்சம் இருக்கு, ஆனால் நான் பிரகாசிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது
சரியில்லை. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 14 வசனத்தையும் வாசிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் கண்டிப்பா அது மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கண்டிப்பாக அது கொடுக்கும். இல்லையா? சோ கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாமா? உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவரே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்குள்ள கனிகள் இருக்க வேண்டும், நான் வேர் பெற்ற வேண்டும். எனக்குள்ள இருக்கிற கனிகளை மற்றவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வசனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆமென். கனிகள் கொடுக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாட்கள் அந்த காரியத்தை குறித்து அநேகரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. நமக்குள்ளே கனிகள், அந்த கனிகளை மற்றவர்கள் காண வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் அந்த கனிகளை கண்டு மகிமைப்படுத்துவார்கள். யாக்கோபே நீ வேறொன்றுவா. இந்த பாட்டு கொஞ்சம் பாடலாமா? எடுத்திருக்கீங்களா? யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை பொடியாக்குவாய், குன்றுகளை பொடியாக்குவாய்.
யாக்கோபே வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய். நான் காய்த்து கனி தர வேண்டும், காய்த்து கனி தரவேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். அச்சுறுத்துவோர் எவருமென்றே, அச்சுறுத்துவோர் எவருமென்றே, அமைதலிலே நீ இளைப்பாறுவாய், அமைதியிலே நீ இளைப்பாறுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் பூமியெல்லாம் நிரப்பிடும், நான் பூமியெல்லாம் நிரப்பிடுவேன், பூமியெல்லாம் நிரப்பிடுவேன், நான் பூமியெல்லாம் நிரப்பிடும். காய்த்து கனி கொடுத்து பூமியெல்லாம் நிரப்பிடுவேன், நான் பூமியெல்லாம் நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா. உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, தாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொர்ந்து போனவர்களை பலப்படுத்த உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறதற்கான அந்த காரியத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, இயேசுவை போல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவை விட்டு பிசாசு ஓடி போனான். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அதே அனுபவத்தை எங்களுக்கும் நீங்க தர வல்லவராய் இருக்கிறீர். இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காய்த்து பூத்து குலுங்கி காய்த்து கனி தந்து பூமியெல்லாம் நிரப்பும்படியாக எங்கள் கனிகளை மற்றவர்கள் கண்டு ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா எங்களுடைய கனிகள் ஆண்டவரே இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல கனிகளை நாங்கள் கொடுக்கிறவளாய் காத்துக்கொள்ளும். எங்கள் வெளிச்சம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் இந்த வார்த்தை கொடுத்ததான் ஆண்டவரே சுமரியம் கொடுக்கிறோம். தொடர்ந்து அவர்களை நீங்க பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும், குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நடத்தினதான இசைக்கு அப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை பயன்படுத்துங்கப்பா. இங்க வந்த ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள் நாங்கள் வருகிறது எங்களுடைய வாழ்க்கையை அது பலப்படுத்துகிறதாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை கர்த்தரோடு கூட நெருங்க பண்ணுகிறதாக கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து புதிய ஆண்டவரே ஜீவனை பெற்றுக்கொள்ளவர்களாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்களை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர்.